நார்மல் ப்ளவுஸு ஈஸியாக தைக்கலாம். நான் எப்படி தைக்கணும்னு நீங்கள் பாருங்கள், பார்த்து நீங்களும் இதே போல் தைங்க. அப்படி தைக்கணும். நான் எல்லாம் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நான் பட்டிக்கு இதுதான் வந்து மெயினாக வெட்டி வச்சது. இதுதான் இது வந்து உள்ளே வைக்கிறதுக்காக வச்ச துணி. அதில் துணி நிறைய இருந்துச்சு, அதையே நான் உள்ளே வச்சுட்டேன். பாருங்கள். மெதுவாயா? கரெக்டு. விளையாடுறது அழுத மாதிரியே கேட்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது குழந்தைங்க வச்சிருந்தாலும் இவங்க சவுண்டு போடுறது அவங்களுக்கு அழுது மாதிரி தான் கேட்கும். கட்டி. ஆமாம். இப்போ நம்ம தைக்கிறது பட்டி தான் தைக்க ஈஸி தான். தைக்கிறது பாருங்கள். அப்படியா? அப்போ மைக் வச்சு பேசிருக்கலாமோ? பாயில் நின்றுச்சுன்னா அப்புறம் வாய்ஸ் இல்லாமல் போவோம். அப்படிதான் ஒரு 2-3 வீடியோவில் நம்ம மைக் இருக்குன்னு நினச்சி பேசி கடைசியில் பார்த்தா வாய்ஸ் இல்லாமல் போச்சு. அதனால் நம்ம வாய்ஸே போகலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம அளவு துணியை தவிர மீதி எல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம உள்ளே வச்சுருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெளியே துணியல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இது கட் பண்ணி எடுத்த பிறகு ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்க்கணும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துன்னா கட் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் திரும்ப காய்ச்சி பார்க்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சு பார்க்கணும். இந்த பக்கம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம பட்டி தைச்சாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நீ அடுத்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ரெண்டே 3/4 இன்ச்சு அளந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2.25 இன்ச்சு வந்து நமக்கு பட்டிக்கு விட்டுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் தான் டாட் பிடிக்கணும். நான் கட் பண்ணி விட்டுருக்க இடத்துல தான் டாட் பிடிப்பேன். நமக்கு 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு, பெரிய அளவுனா 1.25 இன்ச்சு விடலாம். இது வந்து சின்ன அளவு தான், அதனால் 1 இன்ச்சு மடக்கி நான் எப்படி மடக்கிருக்கனோ அதே மாதிரி மடக்குனதுக்கப்புறம் 1 இன்ச்சு இருக்கணும். உயரம் வந்து 2.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணி இப்படி கிராஸாக தைச்சிடணும். இதுதான் மெயின் டாட்டே. இதுதான். இனி அதே மாதிரி இந்த பக்கம் இந்த கட் பண்ணது இந்த பக்கம் தான் ஒரு மடக்கி 1 இன்ச்சு மடக்கிறதுக்கு அப்புறம் அளந்து பார்க்கணும். இதே போல் 1 இன்ச்சு இருந்துச்சுன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம தைச்சிடணும். அப்புறம் ஒரு டாட் பிடிச்சிருக்கோம். இனி அந்த டாட்டையே இதுக்கு அளவு வச்சுக்கலாம். ஒரு சைடு நம்ம அளந்து பிடிக்கணும். ஒரு சைடு வந்து நம்ம தைச்சதை நான் இப்போ தூக்கி வச்சு பார்த்தோம்னா அதே மாதிரி வச்சு பார்த்து பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம மெயின் டாட் மட்டும்தான் பிடிச்சிருக்கோம். அடுத்தது ஃபஸ்ட்டு இந்த டாட்டும் பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது இந்த கழுத்து பக்கம் வருவதில்ல, அந்த கிளாத்தை இப்படி பாதியாக மடக்கணும். மடக்கி 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அளவு வந்து இந்த பக்கம் ஒரு 3 இன்ச்சு பிடிக்கலாம். இது வந்து 3, 2.5, 3 பிடிக்கலாம். 3 பிடிச்சிக்கலாம். அதே போல் இந்த பக்கமும் இந்த கழுத்து பக்கம் இது வேற பாதியாக மடக்கி
நம்ம அந்த பக்கம் பிடிச்சாச்சு. இனி இப்போ இந்த பக்கம் பிடிக்கிறத பாருங்கள். அந்த பக்கம் 3 இன்ச்சு வச்சோம், இந்த பக்கமும் அதே போல் 3 இன்ச்சு தான். ஒரு பக்கம் எத்தனை அளவு வைக்குமோ அதுதான். அப்படி இல்லைன்னா இதில் இருந்து இதில் 1.5 இருக்கான்னு பார்க்கலாம். இது ஏற்கனவே 1.25 இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த பக்கம் 3 பிடிச்சதுனால இந்த பக்கம் 3 போதும். பெரியவங்களுக்காக இருந்தோம்னா 2 தான் இருக்கணும். இது 2 டாட் பிடிச்ச பிறகு அந்த 2 டாட்டையும் சேர்த்து பிடிக்கணும். பிடிச்சா 3ஆவது டாட் வந்துடும். இது பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு 3ஆவது டாட் வந்துடும். அதை நம்ம அப்படியே பிடிச்சா போதும். அதே போல் இந்த பக்கமும் இந்த 2 டாட்டையும் கையில் பிடிச்சோன்னா இப்படி ஒரு முக்கோணம் போலாரம், அதுலேருந்து இந்த பக்கம் கிராஸ் எடுத்துறாங்க. அது நீங்கள் கையில் பிடிச்சி பார்த்தோடனே அது உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். அதனால் இந்த டாட்டா இதுக்கு அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம 3 டாட் பிடிச்சிருக்கோம். இப்போ 2 பக்கம் 3 பிடிச்சாச்சு. 4ஆவது டாட் பிடிக்கணும். 4ஆவது டாட்டு இதுக்கு நேராக தான் பிடிக்கணும், இந்த டாட்டுக்கு நேராக. இதில் ஒரு 2 இன்ச்சு போதும். 2 இன்ச்சில் மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பிடிச்சாங்க. இந்த டாட்டுக்கு நேராக, இந்த பக்கம் டாட் பிடிச்சிட்டோம்னா இதுக்கு நேராக, இது நேராக பிடிக்கணும். இதில் இருந்து மெயின் டாட் இருக்குல்ல, அதுலேருந்து 1.5 இன்ச்சில் கேப் இருந்தால் போதும். இதுலேருந்து 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிடுங்க. எல்லா டாட்டுக்குமே 1.5 இன்ச்சு கேப்லேயே நீங்கள் பிடிச்சா போதும். இதே போல் கீழே இருந்து 2 இன்ச்சு, அங்கேயும் அதே 2 இன்ச்சு தான் வச்சோம். இங்கேயும் கீழே இருந்து 2 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை மடக்குன போதும். நேரம் இங்கே கரெக்டாக வந்துடும். இந்த டாட்டே அளவு வச்சுக்கலாம். ஒரு சைடு பிடிச்சாலே அந்த அளவு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம 4 டாட்டுமே பிடிச்சாச்சு. இனி நம்ம பட்டி வைக்கணும். பட்டி வச்சு நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்னு பாருங்கள். நான் இப்போ எப்படி தைக்கணும் அதே போல் ஒன்று தைச்சி விட்டு முடிக்கும் போது அடுத்தது ஒன்று தைச்சி விட்டு அதுக்கப்புறம் நூலை கட் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொன்றும் தைக்க கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நூல் உருவி வேறும். அதுக்காக இப்படி ஒரு பக்கம் வச்சாச்சு. அதே போல் இந்த பக்கம் இந்த கட் பண்ணி விட்டுருக்குலாம் இதுதான் முன்பக்கம் வரணும். தெரியறதுக்காக தான் அதை கட் பண்ணி வச்சுருக்கிறது. அதுதான் முன்பக்கம் வரணும். அதே போல் இந்த டாட்டை மெயின் டாட்டை உள் பக்கமாக மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை இப்படி வச்சு தைக்கணும். இனி ஒரு தைச்சி விட்டு இதை இப்படி திருப்பி இதை கட் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கமும் இதை நேர் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அடுத்த தையல் 2ஆவது தையல் போடணும். நம்ம ஏற்கனவே தைச்சதுக்கு மேலே கூட ஒரு தையல் போடணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதே மாதிரி பார்த்து போடுங்க. இந்த பக்கம் தைச்சாச்சு. இது அப்படிதான் இந்த பக்கம் நேராக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கூட நேர் பண்ணோன்னா லேசாக இவ்வளோ போல் வெட்டி எடுத்து விடணும். இப்போ நம்ம 2 சைடுமே தையல் போட்டு எடுத்தாச்சு. 2 தையல் போட்டாச்சு. இனி அதுக்கப்புறம் இதை பார்க்கணும் இருக்கா நம்ம என்ன தைச்சிருக்கோம் இல்லையா, இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் இது நான் வச்சு பார்க்க பாருங்கள். இது மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு ஏதாவது ஒன்று நீளமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பிடிச்சி தைக்கணும். இது பாருங்கள், கொஞ்சம்
ஒரு நூல் அளவு தான் கூட இருக்குது, இருந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணணும், இதெல்லாம் தச்சிட வேண்டியதான். நம்ம அந்த நூல் அளவுக்கு நான் எவ்வளோ தைச்சிருக்கேன் பாருங்கள், இவ்வளோ தான் தைச்சிருக்கேன். இனி வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கும். அப்படி நம்ம ஒவ்வொரு அளவுமே வச்சு பார்த்தா போதும். அது இல்லாமல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்படி பார்த்துட்டு தான் அடுத்தது நம்ம வி பட்டி ஐ பட்டி இருக்குங்களோ அது வைக்க போகிறோம். இந்த வி பட்டி வைக்க என்ன பண்ணணும்னா ஒரு சைடு சின்னதாக ஒரு மடக்கி தைச்சி விடணும். தைச்சி விட்டு மடக்கின பக்கம் தைக்கக்கூடாது, மடக்காமல் இன்னொரு பக்கம் இருக்குல்ல அந்த பக்கம் வந்து இதே போல் நைட்டு கொஞ்சம் விட்டு உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இந்த உள் பக்கம் தான் வைக்கணும். வி பட்டி வந்து உள்ளே தான் வைக்கணும், உள் பக்கம் தான் தைக்கணும். இப்போ நான் திருப்பின மாதிரி திருப்பி இதில் ஒரு படிமான தையல் போட்டுடணும். இந்த ஓரமாகவே போடணும். அடுத்தது இது கொக்கி பட்டி அழிவுக்கு, இதுக்கு மடக்கண்ணை, இதுக்கு இருக்க பீஸ் அப்படியே வச்சா போதும். ஆனால் வெளிப்பக்கம் வைக்கணும். அதுக்கு நம்ம உள்பக்கம் வச்சு இதுக்கு வெளிப்பக்கம் வச்சு கொஞ்சம் இதே மாதிரி துணியை விட்டு அதை உள்ளே இப்படி மடக்கி விட்றணும். மடக்கி விட்டுட்டு தைக்கணும். இது ஒன்று ஒன்றும் தைச்சி விட்டு அடுத்து தைக்கும்போது நூல் கட் பண்ணால் போதும். சும்மா சும்மா நூலை கட் பண்ணி விடாதுங்க. நம்ம அப்போ தான் ஸ்பீடாக தைக்க முடியும். இதே போல் பக்கத்துக்கு திருப்பி அதுக்கு படிமான தையல் போட்ட மாதிரி இதுக்கும் போடலாம். இனி எத்தனை இடத்துல வீ வைக்கணும்னு பாருங்கள். இதில் ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, மேலே ஒன்று, இந்த கிளாஸ் ஒன்று, இந்த ரெண்டுக்கும் சென்டரில் ஒன்று, இப்படி அஞ்சு இடத்துல வைக்கணும். இதை நான் தைச்சிருக்கல அதை அப்படியே இந்த நூல் தெரியுதில்ல, நூல் அதுக்கு மேலே தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வீ போடும்போது டாக்காக அடிச்சுக்கிடுங்க. இல்லைன்னா நம்ம ஐவுக்கு மாட்டும்போது பிரியும், அதை மட்டும் பார்த்து கரெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போது ஊசியை குத்தி நிறுத்திட்டு டி துணியை திருப்புங்க. இப்போ அடுத்தது இதில் இந்த மார்க் பண்ணி வச்சுருக்க அப்போ அது வரைக்கும் தைக்கணும். அந்த மார்க் பண்ணி வச்சுருக்க இடம் வந்த உடனே ஊசி அப்படியே நிறுத்திடணும். துணியில் குத்தி நிறுத்தணும். நிறுத்திட்டு அப்படியே நம்ம துணியை திருப்பினோம்னா துணி மட்டும்தான் திரும்பும், கரெக்டாக வரும். துணி வெளியும் போகாது, கரெக்டாக திரும்பி வரும். மார்க் பண்ணி இருக்கிற இடம் வந்தோடனே ஊசியை குத்தி நிறுத்திடணும். ஊசி இப்போ முடிஞ்சிடும் கையில்? இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கெல்லாம் தச்சதான் முடிஞ்சிடணும். இனி சொல்கிறீங்க இது பண்ணோன்னா வேலை இருக்குது, அதானே ஸ்டார்ட் பண்ணேன். மேலே உள்ள வீ மட்டும் கொஞ்சம் கீழே தாத்து வைக்கணும், 1/4 இன்ச்சு விட்டு. ஏன்னா இதில் நம்ம இனிமேல் துணி வச்சு கிளாத் வச்சு தைச்சி எம்மிங் பண்ணணும். அதுக்காக நம்ம துணி வைப்போம். அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் இடம் விட்ருக்கேன். அந்த மாதிரி பார்த்து வீ வச்சுக்கிடுங்க. இனி வந்து இது என்னென்னா நம்ம ஐவுக்கு வைக்கக்கூடியது. நமக்கு எவ்வளோ வேணும், நமக்கு 1 இன்ச்சு போல் போதும்ல. அப்போ இந்த இடத்துல இப்படியே மடக்கணும். மடக்கி உள்ளே மடக்கி விட்டுட்டு இப்படி தைங்க. இந்த தைச்சதுக்கு மேலே இந்த தையல் ஏற்கனவே போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலேயே நீங்கள் தைச்சா போதும். இது வந்து நம்ம ஐவுக்கு வைக்கிறதுக்காக தான். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இந்த அளவு விட்டா போதும். இதோட குறவா விட்டாலும் ஒன்றும் இல்லை. ஒரு ஐவுக்கு வைக்கிற இடம் தான் இதுக்கு தேவை. இனி நம்ம என்ன வச்சாச்சுல, இந்த வச்சதை அப்படியே என்ன பண்ணணும்னா உள்ளே திருப்பணும். தெரியுதா? இப்படி உள்ளே திருப்பி விட்டுட்டு உள் பக்கம் இப்படி திருப்பி தையல் போடணும். நீங்கள் பார்த்து இந்த வீடியோ பார்த்தே உங்களுக்கு தைக்கலாம், கஷ்டம் கிடையாது. தெரியாதவங்க கூட ஓரளவுக்கு இதை பார்த்தா நீங்கள் தைச்சிருவீங்க. யார்ட்டையுமே கேட்கணுன்னு தேவை கிடையாது. இதையே பார்த்து தைங்க. புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தாலும் தைங்க. இனி நம்ம ஒருக்கா சரியாக இருக்கான்னு பார்த்துருவோம். இந்த வீ பட்டியை அடியில் வச்சு இந்த ஐவுக்கு பட்டி இப்படி மேலே வைக்கணும். மேலே வைக்கும்போது எது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி கட் பண்ணி விட்டுறணும். கொஞ்சமாக இருந்தாலும் கட் பண்ணி விடணும். இதெல்லாம் கொஞ்சம்
அதை நம்ம அப்படியே என்ன பண்ணணும், அப்படியே வளைச்சி இப்படி எடுத்து தையல் கட் பண்ணி எடுத்துடணும். அதை வைக்கக்கூடாது. அப்புறம் நம்ம அழிவுக்கு வைக்கும்போது என்ன ஆகும்னா அது கட்டை நட்டையமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்துக்கிட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும். ஒவ்வொரு வேலை முடியும் போது இஷ்டம். இப்போ இந்த 2 முடிஞ்சாச்சு. இது பேக் பார்ட். இது நம்ம இனி தைப்போம். இது எப்படி தைக்கணும்னு பார்த்துக்கிடுங்க. இது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 இன்ச்சுக்கு விட்டு. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு 1/2 இன்ச்சு போல் ஃபஸ்ட்டு மடக்கி தைக்கணும். என்னென்ன மடக்கி தைக்கணும் பார்த்துக்கிடுங்க. ஒரு 1/2 இன்ச்சு மடக்கி தைச்சிட்டு இப்போ நம்ம நான் கட் பண்ணி விட்ருக்கோம்ல அந்த இடத்த அப்படியே மடக்கணும். நம்ம ஏற்கனவே அது 2 இன்ச்சு அளந்து தான் கட் பண்ணி விட்ருப்போம். அதனால் அந்த அளவுக்கு விட மாறக்கூடாது. அதே இடத்துல தான் நம்ம இப்போ நான் தைக்கிறத பார்த்து புதுசாக தைக்கிறவங்க அதே போல் தைக்கும். தப்பே வராது உங்களுக்கு இந்த மாதிரி தைச்சிக்கணும். இந்த பக்கமும் நான் கட் பண்ணிவிட்டுருக்கேன். இந்த பக்கம் கிட்ட வரும்போது இந்த பக்கத்தை எப்படி மடக்கி பிடிச்சிடுங்க. தைச்சாச்சு. இனி நம்ம முதுகில் 2 டாட் வரோம்ல அது பிடிக்கணும். அது எப்படி பிடிக்கணும்னு நான் ஈஸியாக உங்களுக்கு தான் சொல்லி தந்துடுறேன். இதுக்கு நம்ம 2 இன்ச்சு விட்டு தான் நம்ம தையலுக்காக 2 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த 2 இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் எண்ட் இருக்குல்ல அதை இப்படி 2 கையை வச்சு அழுத்தி கொடுத்துட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல வைங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு சென்ட்ரு வரும். இந்த சென்டரில் இதில் ஒரு மார்க் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த பக்கம் ஒரே இடத்துல 2 பக்கம் மார்க் பண்ணிடுங்க. 2 டாட் பிடிக்கணும்ல அதுக்காண்டி. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்த நம்ம அடிக்கிறது மாதிரி மடிச்சிருங்க. 1/2 இன்ச்சு தான் ஸ்டார்ட் பண்ணி தைங்க. அதுக்கப்புறம் உயரம் வந்து இதுக்கு 4 இன்ச்சு வச்சுக்கிடுங்க. 4 இன்ச்சில் இப்படி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நூல் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் இப்படி ஸ்லோ பண்ணி நூல் மாதிரி கொண்டு விட்டுருங்க. அதே போல் இன்னொரு டாட்டு இதுவோ 4 இன்ச்சு தான். இனிமேல் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இது இந்த பக்கம் உள்ளது, அது அந்த பக்கம் உள்ளது. இப்படி எடுத்து வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்க. நான் இப்படி தான் தைப்பேன். இதே மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கும் சீக்கிரம் தைக்கலாம். நான் எப்படி தைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தைக்கும்போது நூல் கட் பண்ண மாட்டேன். அப்படியே இது ஒன்று நான் தொடர்ந்து நம்ம தைச்சிக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்றா நான் எப்படி தைக்கணும்னு பாருங்கள். சில டைமில் நமக்கு கட் பண்ண வேண்டியது வரும். இப்போ நான் கட் பண்ணாமல் தைப்பேன். இப்போ உங்களுக்காக நான் இதை கட் பண்ணி விட்டாச்சு. ஏன்னா உங்களுக்கு கை எப்படி வைக்கணும்னு காட்டணும்னு அது கையில் நம்ம வந்து கை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மெயின் இந்த சென்டரையும் அப்படியே கையில் ஆகிட்டு கூட ஒரு தையல் போட்டுவிடுங்க. டபுள் தையல் போடணும். அடுத்த கை தைப்போம். இந்த சென்டரும் இந்த கையில் சென்டர் கட் பண்ணி விட்ருக்கோம். அது 2ஐயும் சேர்த்து ஒரே இடத்துல வர மாதிரி ஒரு கையில் இப்படி பிடிச்சி விடுங்க. பிடிச்சி விட்டு இப்படி கொஞ்சம் இடமா வச்சு பாருங்கள்.
நான் ஏற்கனவே கட் பண்ணி விட்டு தான் வச்சுருக்கேன். அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது கரெக்டாக இருக்குது. அதே போல் நீங்கள் அங்கேருந்து தொடங்கக்கூடாது. இங்கே சென்ட்ரு தான் நமக்கு முக்கியம். அங்கேருந்து தான் நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். வச்சு பார்த்து இங்கேருந்தே வச்சு பார்த்துக்கிட்டு அது எந்த இடத்துல முடிவோ அங்கேருந்து தான் நீங்கள் வைக்கணும். நீங்கள் அந்த பக்கம் இருந்து வச்சுட்டீங்கன்னா இந்த சென்டர் சில நேரம் மாறிடும். அதுக்காக தான். இப்போ நம்ம தைச்சாச்சு, கை ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி இது வந்து எம்மிங் பண்ணக்கூடிய ப்ளவுஸு. அதனால் நான் எப்படி தைக்கன்னு பாருங்கள். இந்த கட் பண்ணி விட்ருக்கேன் அளவுக்கு இதை எப்படி மடிச்சிட்டு நீங்கள் தையலை பெருசாக்கணும். 5ஆம் நம்பர் தையல் வைக்கணும். ஏன்னா நம்ம எம்மிங் பண்ணிவிட்டு அதை பிரிச்சுடுவோம். அதுக்காக இப்படி மடக்கும்போது சென்றாக தான் தையல் போடணும். சைடில் நம்ம எம்மிங் பண்ண முடியும். சைடில் தையல் போடக்கூடாது. நான் எப்படி போடேன்னு பாருங்கள். அது வந்து பெரிய தையலாக வரும். நம்ம வந்து எம்மிங் பண்ணிவிட்டு இது பிரித்து எடுத்துடலாம். அதுக்காண்டி சும்மா போடக்கூடிய தையல் தான் இது. இந்த சைடு போட்டாச்சா, அதுபோல் இந்த பக்கமும் போடணும். இந்த பக்கமும் நான் கட் பண்ணி விட்டு இடம் தெரியும். அதே இடத்துல இப்படி மடக்கணும் போகணும். இது ஏற்கனவே நான் வந்து கை அளவு எடுக்கும்போது வரைஞ்சது. அது அப்படியே தெரியும் நமக்கு. அதுதான் அளவு. தச்சாச்சு. இனி அந்த தையல் பழைய மாதிரி திரும்பியும் சின்னதாக்கிறணும். அந்த தையல் வந்து பிரித்து விடுறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும், அந்த 5ஆம் நம்பரை. அதுக்கு பிறகு நம்ம நார்மலாக எப்போவும் தைப்போம் இல்லை, அது மாதிரி பண்ணிவிட்டு தைச்சிடணும். இப்போ நம்ம வந்து கை வச்சாச்சு. இனிமேல் வந்து ப்ளவுஸ் ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பேக்கில் உள்ள 2 பீஸ், இந்த பீஸை அப்படியே 2ஆக மடக்கி இப்படி நான் வைக்கிற மாதிரி வச்சுருங்க. இது அளவு ப்ளவுஸு. அளவு ப்ளவுஸையும் அதே மாதிரி மடக்கணும் 2ஆக. பின் முதுகு பக்கம் இருக்குல்ல, முதுகு பக்கம் மட்டும்தான் எடுத்து இப்படி மடக்கிட்டு மார்க் பண்ணணும். அது எந்த இடத்துல வருவோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு கையில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், கையை இப்படி 2ஆக மடக்கணும். மடக்கி இப்படி வைக்கணும். வச்சுட்டு அளவு ப்ளவுஸில் கையையும் இதே போல் எடுக்கணும். எடுத்து இந்த அளவு ப்ளவுஸில் வச்சு பார்க்கணும். அது எந்த இடத்துல முதல் தையல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம தைக்க தொடங்கணும். இப்போ இந்த இடத்துலேருந்து தான் நம்ம தைக்க தொடங்கணும். எப்போவுமே தைக்க தொடங்கும் போது ஒரு டாக்காக அடிச்சு விட்ருங்க. இனி நான் கட் பண்ணி ஏற்கனவே நான் சுற்றளவு கட் பண்ணுவேன். கை அளவும் கட் பண்ணி தான் விட்டுப்பேன். அந்த இடத்துல தான் நம்ம தைக்கணும். நம்ம வந்து அளந்து கட் பண்ணும்போதே நம்ம கட் பண்ணி விட்டுறோம்னா நம்ம தைக்கும்போது அளந்து பார்க்கலாம். அதே இடத்துக்கு நேராக தைச்சா மட்டும் போதும். இனி இது ஐவுக்கு பக்கம். அப்போ நம்ம ஐவுக்கு பக்கத்தை எடுக்கணும். அளவுக்கு எடுத்துட்டு இந்த ஐவுக்கு பக்கம் என்ன இருக்குல்ல, இதை இப்படி வைக்கணும். இந்த லாஸ்ட்லேருந்து வச்சு இதில் முதல் தையல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு இன்னும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 மார்க்கையும் இப்படி சேர்த்து தையல் போட்டணும். இப்படி 2-3 தையல் எக்ஸ்ட்ரா நம்ம விட்டு கொடுத்தாதான் கஸ்டமருக்கு பிரித்து விடாமல் வசதியாக இருக்கும். குண்டானா கூட பிரித்து விட்டுருவாங்க. இப்போது நம்ம ஒரு சைடு தைச்சதுக்கப்புறமா இதை நேராக கொஞ்சம் கட் பண்ணி விடணும். ஒரே அளவாக கட் பண்ணி விடணும். நேர் பார்த்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டாச்சு. இனி இந்த பக்கம் கை எப்படி ஜாயின் பண்ணணும்னு பாருங்கள். அந்த பக்கம் பண்ண மாதிரியே தான் இந்த பக்கமும் பண்ணணும். இப்படி கையை 2ஆக மடிச்சுக்கணும். எப்போவுமே கையில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண தொடங்கணும். அதுக்கு
இது நான் மடிச்சு போடுற இதே போல் அந்த சைடு என்ன பண்ணமோ அதே தான் நம்ம இந்த சைடும் பண்ணணும். அதே மாதிரி நான் பாருங்கள் கட் பண்ணி விட்டு வச்சுருக்கேன், பார்த்தாலே தெரியுதுல. இது போல் நீங்களும் ப்ளவுஸு கட் பண்ணும்போதே கட் பண்ணிடுங்க. நான் கட் பண்ணுற வீடியோ போடுவேன், நீங்கள் அப்புறம் தான் பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கும் எனக்கு ஒரு ஆசை வரும். சரி, அவங்க பார்ப்பாங்க, நம்ம தைச்சி வீடியோ போட்டால் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாலும் நீங்கள் கேளுங்க. இப்போ பாருங்கள், தைக்கும்போது ரேஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்துச்சுன்னா கூட நீங்கள் இதை பிடிச்சிட்டு தைச்சிக்கலாம். இப்போ எனக்கு இதில் கொஞ்சம் பெருசாக தான் வருது. இந்த மாதிரி நீங்கள் தைக்கிற வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன டிப்ஸும் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் தான், கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம அதை சரி பண்ணிடணும். இல்லைன்னா நமக்கு அது சரியாக வராதுன்னு அதில் லேசாக கொஞ்சம் நேரம் ப்ளவுஸில் நீங்கள் வந்து அதை சரி பண்ணிடணும். சரி பண்ணால் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தைக்கலாம். இந்த தைச்ச விட்ட இடத்துல இருந்தே நம்ம இப்படி தைக்கலாம். கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கேன், இருந்தாலும் அது பிடிச்சாதான் அது கரெக்டாக வரும். இனி வந்து இது வி பக்கம் என்ன பண்ணணும், அந்த வி பக்கம் தான் அளவு எடுக்கணும். வி பக்கம் ப்ளவுஸில் என்ன இருக்குது, இப்போ இதை தான் நம்ம இங்கே அளவு வச்சு இது எந்த இடத்துல வருவோ அதை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கும் சேர்த்து தைக்கணும். நம்ம பின்னாடி முதுகில் மார்க் பண்ணி வச்சுருந்ததா, அதுபோல் இந்த வி பட்டி இருக்கலாம், இதில் நம்ம மார்க் பண்ணோம். அந்த 2 மார்க்கையும் அப்படியே சேர்த்து ஒன்றா தையலுக்கு போட்டு முடிக்கும்போது டாக் அடித்து முடிச்சிருங்க. நம்ம இந்த பக்கமும் தைச்சாச்சு, இந்த பக்கத்தையும் நம்ம கட் பண்ணி நேராக கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் இந்த மாதிரி அழகாக தெரியும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு தையலும் போட்டு வச்சிடலாம். சைடில் ஃபுல்லாக ப்ளவுஸ் பிரியாது, இருந்தாலும் நமக்கு ஒரு ஓவர்லாக் பண்ணலைன்னா இது ஒரு தையலை போட்டு கொடுத்துருங்க. இந்த பக்கம் தையல் போட்டாச்சா, அதே போல் ஓவர்லாக் போடாதனால இந்த பக்கமும் ஒரு தையலை போட்டுக்கலாம். இனி நம்ம கழுத்துக்கு எம்மிங் பண்ணுறது பீஸ் எப்படி கட் பண்ணேன்னு பாருங்கள். இப்படி நான் தைக்கிற மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா நான் எப்படி ஸ்பீடாக தைக்கிறேன் அதே போல் உங்களுக்கு ஸ்பீடு வரும். இல்லை ஒன்றுக்கும் நீங்கள் துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நேரம் ஆகும். அதனால் நான் தைக்கிற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு நான் ஈஸியாக தான் சொல்லியும் தருவேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, உங்களுக்கு அதையும் நான் கிளியர் பண்ணிவிடுவேன். இந்த கிராஸ் பீஸு நான் எப்போ கட் பண்ணனால நான் ஸ்பீடாக கட் பண்ணுவேன். நீங்கள் புதுசாக தைக்கிறவங்கள இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நீள ஸ்கேல் உண்டுல, அந்த ஸ்கேலை கிராஸில் வச்சு நான் இப்படி கட் பண்ணோம்ல, அதே போல் நீங்கள் கிராஸில் வச்சு 2 பக்கமும் ஒரு பாடு போட்டுட்டு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். எந்த காரணத்தை கொண்டு நேர் பீஸ் வைக்காதுங்க, ஏன்னா நேர் பீஸ் இழுத்து கொடுக்காது. கிராஸ் பீஸ் பாருங்கள் இப்படி இழுக்கும், தெரியுதா? அதுக்கு தான் இதை கொடுத்துருக்கு. இது நேர் பீஸுன்னு பாருங்கள், இழுக்காது. இதை பாருங்கள், தெரியுதா? உங்களுக்கே தெரியும். அதனால் கிராஸ் பீஸு தான் கொடுக்கணும். அதில் ஒரு மாற்றமே பண்ணக்கூடாது. உங்களுக்கு கழுத்தும் கரெக்டாக வராது. அதனால தான் உங்களுக்கு கிராஸ் பீஸ் வைக்கிறதுல சந்தேகம்னா உங்களுக்கு கிராஸ் பீஸ் மட்டுமே வெட்டி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டேன். உங்களுக்கு எதில் சந்தேகமோ அதை கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு திரும்ப போட்டு உங்களுக்கு காட்டு தருவேன். இது இப்போ நம்ம அந்த கிராஸ் பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நேராக்கிட்டோம் பாருங்கள்.
நம்ம எவ்வளோ ஸ்பீடாக தைச்சிருக்கோம், நம்ம மெதுவாக தான் தைச்சோம், ஆனால் ஸ்பீடாக வந்த மாதிரி வந்துடுச்சு. காரணம் என்னென்னா நான் கட் பண்ண மாட்டேன். அதை இன்னும் பாருங்க காலிஞ்சி மடக்கி விடுங்க. இதே போல் மடக்கிட்டு ஃபஸ்ட்டு இது மேலே வச்சுருங்க இப்படியே. அதுக்கப்புறம் காலிஞ்சி கீழே தான் தைக்க தொடங்கணும். நான் என்ன தைக்க பார்த்தீங்களா, இது போல் தைக்க தொடங்கணும். நான் நிறைய லைவ் வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். லைவ் வீடியோவில் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது எல்லாமே லைவாக வீடியோ போடுவேன், அடிக்கடி போடுவேன். ஒரு நாள் 2 நாள் போடலனாலும் மேக்ஸிமம் லைவ் வீடியோ போடுவேன். சில நாள் வந்து சூழ்நிலை போட முடியாத சூழ்நிலைன்னா போட மாட்டேன், இல்லைன்னா போடுவேன் அடிக்கடி. எந்த நாளும் சரி பாவாடை சட்டை ஃப்ராக்கு அதை எல்லாமே போடுவேன். இப்படி வந்து இந்த மெதுவாக தான் நான் இது தைக்க முடியும், ஸ்பீடாக தைக்க முடியாது. ஏன்னா இது கழுத்து வந்து வளைவாக தானே வரும். வளைவான இடத்துல எந்த இடமா இருந்தாலும் நம்ம ஸ்பீடாக தைக்க முடியாது. இனி என்ன பண்ணணும் பாருங்கள். தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன இருக்குல்ல, இதை அப்படியே உள் பக்கம் மடக்கிட்டு இந்த ஓரமாக தையல் போடணும். நான் போட்டு காட்டேன். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த நம்ம கட் பண்ணி தைச்சிருக்கோம்ல அதை மூடி வச்சு தான் இப்படி தைக்கணும். அதை உள் பக்கம் மூடி தான் இந்த மாதிரி வரணும். இங்கே உங்களுக்கு இது தெரியலைனாலும் கேளுங்க, திரும்ப ஒரு நாள் கிளியராக இது கழுத்து மட்டும் வேணால் கூட போட்டு வரலாம். உங்களுக்கு எந்த பார்ட்ஸ் இதில் தெரியலைனாலும் கேளுங்க. டாட் பிடிக்கிறது தெரியலைன்னா திரும்ப டாட் மட்டுமே தனியாக போட்டு காட்டி தரேன். முதுகில் உள்ள டாட் பிடிக்க மறந்துச்சுன்னா அது தெரியலைன்னா அதை வேணால் அது தனியாக போட்டு தரேன். கை தைக்க தெரியலைன்னா கை தனியாக போட்டு தரேன். உங்களுக்கு அதுபோல் எது தெரியலைனாலும் கேளுங்க. ஏதாவது டிப்ஸு தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது இப்போது நம்ம எவ்வளோ ஸ்பீடாக தைச்சிருக்கோம், இதே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தோம்னா இவ்வளோ ஸ்பீடாக இப்போ முடியாது. இப்போ நான் தைச்சதுலாம் ஈஸியாக தானே இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் தைச்சி முடிச்சிடலாம். இதில் ஏதாவது புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று புரியலைன்னா திரும்ப கேளுங்க. இனிமேல் இது தைச்சி முடித்த பிறகு இது லேசாக கொஞ்சமாக இப்படி நம்ம கட் பண்ணிவிடணும். ஏன் இதை நான் கட் பண்ணேன்னா, நம்ம இப்போ தைச்ச பீஸை அப்படியே உள் பக்கமாக மடக்கி எம்மிங் பண்ணுவோம். அந்த டைமில் இது சில நேரம் கொஞ்சம் வெளியே தெரியும். அதுக்காக இதை கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். எடுத்துக்கிட்டு தான் எம்மிங் பண்ணணும். இது வந்து சாதா ப்ளவுஸ் தான். நான் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த வீடியோ உங்களுக்கு போடுவேன். எனக்கு வீடியோ எடுத்து தரதுக்கு யாரும் இல்லை, அதனால தான் அவங்க எடுத்து போடல. இன்றைக்கி என் மகன் வந்திருந்தா, அதனால் அவள் வீடியோ எடுத்து தரேன்னு சொன்னான். அதனால் அவள் மொபைலில் தான் நாங்கள் வீடியோ எடுக்கோம். இல்லைனா நான் டெய்லி துணி தைப்பேன், ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு தெரியாது. அதனால தான் இப்போ நம்ம தைச்சாச்சு. இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒருக்கா இப்படி அளந்து பார்க்கணும். ஒரு சைடுலேருந்து இப்படி அளக்கணும். இப்படி கொஞ்சம் இடமா நான் இப்போ எப்படி பார்க்கேன் அதே போல் பார்க்கணும். கஸ்டமருக்கு பார்த்த பிறகு தான் கொடுக்கணும். இதையெல்லாம் இவ்வளோ தானே, இந்த பிரச்சனை கிடையாது. கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸு. ஏன்னா இது ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் பற்றிங்களா, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸ் தைச்சாச்சு. ப்ளவுஸ் தைச்சாச்சு.